பிறவியிலே காது கேட்கும் திறன் இல்லாதவர்கள் கூட இனி ஒளியை கேட்க முடியும். ஆம், எலான் மாஸ்கின் நியூரலிங்க் நிறுவனம் மூளை கணினி இடைமுக தொழில்நுட்பம் மூலம் இந்த சாத்தியத்தை நிகழ்த்தி காட்ட முடியும் என உறுதியாக தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு செவித்திறன் குறைபாடுள்ள மக்களிடையே பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் ஒரு எக்ஸ் பதிவில் காது கேளாமை தொடர்பான ஆபத்துக்கள் மற்றும் அதற்கு தற்போதுள்ள சிகிச்சைகளின் பற்றாக்குறை குறித்து விவாதிக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த எலான் மஸ்க், நியூரலிங்க் மூலம் காது கேட்காதவர்களுக்கு செவித்திறனை மீட்டெடுக்க ஒரு தெளிவான வழி உள்ளது. பிறப்பிலேயே முழுமையான செவித்திறன் இழந்தவர்களுக்கும் இது கூட சாத்தியம். ஏனெனில் எங்கள் சாதனம் மூளையில் ஒளியை செயலிழக்கும் நியூரான்களை நேரடியாக தூண்டுகிறது என்று தெரிவித்தார். நியூரலிங்க் நிறுவனத்தின் இந்த தொழில்நுட்பம் மூளையில் ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத சிப்பை பொருத்துவதன் மூலம் செயற்படுகிறது. இந்த சிப் மூளையின் ஒளி செயலா மையத்துடன் நேரடியாக தொடர்பு கொண்டு ஒளி சமிக்கைகளை மூளைக்கு அனுப்பும் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் சேதமடைந்த காதுகள் அல்லது நரம்புகளை தவிர்த்து மூளையின் செவிப்புலன் பகுதியிலேயே ஒளியின் உணர்வை உருவாக்கும். நியூரலிங்கின் இந்த துணிச்சலான கூட்டு ஏற்கனவே மனித சோதனைகளில் அடைந்துள்ள முன்னேற்றங்களின் பின்னணியில் வந்துள்ளது. 3 மனிதர்களுக்கு நியூரலிங்க் சிப் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் நலமாக இருப்பதாகவும் மாஸ்க் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் நிறுவனத்தின் சமீபத்திய சிப் மேம்படுத்தப்பட்ட அம்சங்களுடனும் அதிக மின் முனைகளுடனும் நீண்ட பேட்டரி ஆயுளுடனும் வருகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் மேலும் 20 தொடக்கம் 30 பேருக்கு இந்த சிப்பை பொருத்த நியூரலிங்க் திட்டமிட்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு காது கேளாதோர் மற்றும் செவித்திறன் குறைபாடுள்ள மில்லியன் கணக்கானவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையலாம். இருப்பினும் செவித்திறன் குறைபாடுள்ள சமூகத்தை சேர்ந்த சிலர் இதுபோன்ற தொழில்நுட்பங்கள் குறித்த ஆராய்ச்சிகளில் தங்களுக்கு ஒரு குரல் இருக்க வேண்டும் என்றும் தங்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஆராய்ச்சியாளர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். எதிர்வரும் காலங்களில் நியூரலிங்கின் இந்த தொழில்நுட்பம் காது கேளாதோரின் வாழ்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொழில்நுட்பம் தொடர்பான மேலும் பல ஆய்வுகளும் முன்னேற்றங்களும் நடைபெற்று வருகின்றன. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.